பாவ அறிக்கையும் மன்றாட்டும். பாவ அறிக்கை. நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பொய் சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான், பொய்களை பேசுகிறவன் நாசமடைவான். ஆமேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் தகப்பனே. நர்மையான இரவு வேலைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த மட்டுமாக நீர் எங்களை பலப்படுத்தி நடத்துகிறீரே, உமக்கோடான கொடி நன்றி ஆண்டவரே. எந்தெந்த காரியத்திற்காக நாங்கள் ஆண்டவரே சுய ஆதாயத்திற்காக ஆண்டவரே மற்றவர்களை ஏமாற்றும் நோக்கத்திலே ஆண்டவரே பொய் பேசியிருக்கிறோமோ, பொய் சாட்சி சொல்லியிருக்கிறோமோ, ஏசப்பா தயவாய் எங்களை மன்னியும். எங்களை ஆக்கினைக்குட்படுத்தாமல் தயவாய் எங்களை மன்னியும் ஆண்டவரே. நாங்கள் இனி பொய் பேசாதபடி பிறனுடைய மெய்யே பேச கடவன் என்று சொன்னீரே. உடைய வார்த்தையின்படியே ஆண்டவரே உமக்கு பயந்து கீழ்ப்படைந்து ஆண்டவரே நாங்கள் மெய்யே பேசி ஆண்டவரே உமக்கு சாட்சியாய் வாழ்ந்திருக்கிற கிருபையை எங்களுக்கு தாங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே.